நான் இந்த கம்பெனி எம்டி ஜனனி சக்தி வேலை பார்க்க வந்தேன். கம்பெனி எம்டியா? நாங்க கிளம்புறோம். ஏமா நீ ஜனனி ஆஃபீஸ்க்கு போகணும் சொல்லியிருந்தியாமா? அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஐ வில் கம் டு அவர் ஆஃபீஸ் நெக்ஸ்ட் டைம். சர்ப்ரைஸாக வருவேன். விளக்கேத்து. மா அமைதியா இருங்கப்பா. வேலை முக்கியம் தாண்டா, ஆனா நாமளும் கவனமா இருக்கணும். மாமா என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? நம்ம ஜனனி கொண்டு போய் அவங்க வீட்டில் விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுவோமா? நாம யாரும் போல. தேங்க்யூ ஸோ மச். என் ப்ராப்ளம் அப்பா கிட்ட சொல்லாமல் இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்பாவுக்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவார். நமக்கு பிடிக்கலனாலும் சில கர்மத்துக்கு வந்து தானே ஆக வேண்டியதா இருக்கு. சில பாவங்கள்லாம் நம்மளோட ஒட்டிட்டு வந்துடுது. தம்பி, அண்ணன் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. ஆமா, ஆசீர்வாதம் ஒண்ணுதான் குறைச்சல். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சுல, அவங்க வேலையை பார்த்துட்டு போங்க. நாங்களும் கிளம்புறோம். ஏன்னா கிளம்புங்கப்பா. ஏமா எல்லாரும் கிளம்புங்கம்மா. சரி வா போலாம். சார் ஒரு நிமிஷம் சார். என்ன சொல்லுங்க? ஃபங்க்ஷன் முடிஞ்சிடுச்சு, சாப்பிட்டு போலாமே சார். ஏங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட விவசாயம் இல்லையாங்க? நான் என்ன கொதிப்பில் இருக்கேன்னு பார்த்துட்டு தான் இருக்கியே. இங்க உட்காந்து விருந்து சாப்பிட்டு உங்களோட கொஞ்சம் குழாவா வந்திருக்கேன். நானே சந்தோஷமா இருக்கேன். சுத்த விவரம் கட்டாளா இருக்கியே. வாங்கப்பா போலாம். சும்மா தேவையில்லாத பேசிட்டு ஊருக்கு போய் சார். ஒரு நிமிஷம். என்ன பண்ணி இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? உங்ககிட்ட நான் தனியா பேசணும். என்ன தனியா பேசணும்? இரு பார்வதி, பேசிக்கிட்டு இருக்கேன். தனியா போய் என்ன பேசணும் சார்? கொஞ்சம் தனியாலாம் போய் ஒன்றும் பேசி கிளிக்க வேண்டாம். எங்கேயே கிளிங்க சொல்லுங்க சார். தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க எடுத்த முடிவுகளை எதிர்த்து கேள்வி கேட்கிறேன்னு தப்பா எடுத்துக்க வேண்டாம். இருந்தாலும் மனசுல பட்டதை கேட்காம இருக்க முடியாது சார். கேளுங்க சார். நம்ம கம்பெனில சில சேஞ்சஸ் பண்ணிருக்கீங்க போட்டிருக்கு சார். நம்ம கம்பெனில ஜனனி தான் மேனேஜிங் டைரக்டரா இருந்தா, இப்ப கதிர்வேல் பேரு உனக்கு சுத்தமா புத்தி இல்ல, அறிவில்ல. என்ன பேசிட்டு இருக்க? நம்ம கம்பெனின்னு இதையா நம்ம கம்பெனி? உங்க பாட்டை முப்பாட்டை சொத்துல தொடங்கினதா இல்ல நீயும் பொண்டாட்டி முதல் போட்டு தொடங்கினீங்களா? நம்ம கம்பெனினா சும்மா நம்ம கம்பெனி சொந்தம் கொண்டாடிட்டு இருக்க. இங்க பாரு, அன்னைக்கு இருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். அடுத்த சொத்துக்கு ஆசைப்பட்டு அலையிறீங்க நீயும் உன் மகளும். உனக்கு கொஞ்சம் கூட கூறுபாடே கிடையாதா? எப்ப பார்த்தாலும் கம்பெனி எம்டின்னு புலம்பிக்கிட்டே திடுற. கம்பெனி நடத்த தான் உன் பொண்ணை என் வீட்டுக்கு அனுப்பி வச்சியா மதுரைக்கு? இங்க பாரு, மூளை வளர்ச்சி இல்லாத கூட என் மூஞ்சியை பார்த்தாலும் கண்டுபிடிச்சிருவேன் நான் என்ன மூட்ல இருக்கேன்னு. சும்மா கம்பெனி மாற்றம் கத்திரிக்காய் மாற்றம்னு புலம்பிக்கிட்டே திடுற. உங்க வீட்டில் உனக்கு எதுவுமே சொல்ல மாட்டாங்களா? உன் பொண்ணு வாக்கப்பட்டு வந்த நாள்ல இருந்து எங்க வீட்டில் என்ன கூத்து அடிச்சிட்டு இருக்கு, அதனால நாங்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கோம், மதுரைக்குள்ள எங்க பேர் எவ்வளவு கெட்டு போயிருக்கு உன் பொண்ணால, அந்த தகவல் எதுவுமே உனக்கு தெரியாதா? நாச்சியப்பா உன்கிட்ட தான் கேட்கிறேன், சொல்லு.
தெரியுமா தெரியாதா? போதும், இதுக்கு மேல பேசுனீங்கன்னா உங்களுக்கு மரியாதை கெட்டுரும். வாசு அமைதியார். அத்தை விடுங்க அத்தை, இன்னும் எதுக்கு தான் மறைக்கணும்? இன்னைக்கு நான் எல்லாத்தையும் உடைக்க தான் போறேன். யாரை இங்க அசிங்கப்படுத்துறது? படிச்சவள கம்பெனி ரன் பண்ண வைக்கிறேன்னு சொல்லி கூட்டிட்டு போய் வீட்டு வேலைக்காரி மாதிரி அடைச்சு போட்டு வேலை வாங்கிட்டு இருக்கீங்க. ஃப்ராட் குட்டங்கிற உண்மை சொன்னா உங்களுக்கு அசிங்கமா தெரியுதா? ரொம்ப பேசினா அடிச்சு மூஞ்சில உடைச்சிருவேன். என்ன சவுண்ட் விடுற? ஏய், என்ன கத்துற? என்ன யார் ஊருக்கு வந்து யார பத்தி பேசிட்டு இருக்க? ஒரு ஃபோன் பண்ணா 100 பேர் வந்து உன்னை தூக்கிட்டு போயிடுவாங்க. நான் இங்க தான் நிப்பேன். முடிஞ்சா வர சொல்றீ பாப்பா. வாசு வேண்டாம், பேசாம இரு ப்ளீஸ். அப்பா இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. இது எங்களுக்குள்ள நடக்கிற வீட்டு பிரச்சனை. நீங்க எதுவும் இத பெருசா எடுத்துக்காதீங்கப்பா. ஏய் பைத்தியக்காரி, அதெல்லாம் தெரிஞ்சு போச்சுல, இன்னும் எதுக்கு மூடி மறைச்சிட்டு இருக்க? வாசு சொல்றேன்ல, உடைச்சு சொல்லு ஜான். வாசு வேண்டாம். மாமா அவங்க கம்பெனிலாம் ஒன்னும் ரன் பண்ண போல, அப்படி போய் சொல்லி நம்மள ஏமாத்திருக்காங்க. கல்யாணம் ஆன நாள்ல இருந்து அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. ஒரு சாவு வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்காக தலையில தண்ணி ஊத்தி நிக்க வச்சாங்க. வீட்டுக்கு விளக்குன்னு வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சொல்லி வீட்டுக்கு வெளியே அவளை உட்கார வச்சாங்க. இந்த காலத்துல இதெல்லாம் நடக்குமா? ஏய் நில்லுமா, எங்க வர வீட்டுக்குள்ள? நான் போனது ஈஸ்வரி அக்கா கஷ்டத்துக்கு சப்போர்ட்டா நிக்கிறதுக்கு தான். சாவு வீட்டுக்கு போயிட்டு வந்து இங்க நின்னுட்டு இருக்க. உடம்புல தண்ணி ஊத்தி கழுவி விட்டுருங்க, அப்படியே அந்த இடத்தையும் கழுவி விட்டுருங்க. எஸ்கேஆர் கம்பெனிக்கு போனதுக்காக அவளை போட்டு அடைச்சி வீட்டுல வாழ விடாம அவளை போட்டு கொடுமைப்படுத்தினாங்க. எவ்வளவு டார்ச்சர் பண்ணாங்க தெரியுமா? வாமா இறங்கி. ஜனனி வாமா இறங்கி. ஜனனி வாங்க இல்லமா. டேய் அண்ணா சொல்லுங்க கேளுங்கண்ணே. வாங்க இல்லமா. அண்ணா ஏன் இப்படி கோவப்படுறீங்க? இறங்குங்கண்ணா நீங்க. யார்கிட்ட வந்து தொலைச்சிருவேன். ஒரு அடிமை மாதிரி வச்சிட்டு இருக்காங்க இவள. இவ்வளவு நாள் போய் சொல்லி ஏமாத்திட்டு இருந்தாங்க. வீட்டுக்கு விளக்குன்னா வாய் திறந்து சொல்ல மாட்டியா? இது என்னோட பர்சனல் விஷயம் தானே. நீ தீட்டோட வீட்டை வளையம் வருவ. நீ தொட்டத ஆம்பளை ஆளுங்க தொட்டு புழங்குவாங்களா? ஏய் நந்தினி, அத்தை அவளை கூட்டிட்டு போய் வீட்டு பின்னாடி உட்காருவே. சரியான 420 ஃபேமிலி இது. ஏய் செம்பட்ட, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினேன்னு வையே, அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. என் லெவலுக்கு உன்னை தொடக்கூடாதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். மரியாதையை உயிரை காப்பாத்திட்டு ஓடி போயிரு. 420 யாரு 420? நாங்கள் வந்து உங்கள்கிட்ட கெஞ்சினோமா, அம்மா தாயே எங்கள் கம்பெனி நடத்தி கொடு, கம்பெனி நடத்துறதுக்கு ஆள் இல்லாமல் எங்கள் கம்பெனி சீரழிஞ்சு போய் கிடக்குன்னு.
கேட்டமா நாங்க உங்ககிட்ட போட்டு வந்தீங்களே. இதுக்கு மேல ஏதாவது பேசணும்னு வையே நாக்கு அறுத்து போடுவேன். ஹோ லாஜிக்கு சரி, நீங்க சொல்லல. அப்ப நாங்க கேட்டப்பெல்லாம் மண்டை ஆட்டினீங்க. அப்பயே சொல்லிருக்க வேண்டியதானே, நான் அப்படி கிடையாது, என் குடும்பத்துக்கு ஒரு பொண்ணு வந்தா இங்க எதுவும் நடக்காது, நான் ஒரு மேல் சாவனிஸ்ட், பொம்பளைங்களை அடக்கி ஆள்ற ஆம்பளை, அதை பார்த்து சந்தோஷப்படுற கேவலமான ஆம்பளைன்னு சொல்ல வேண்டியதானே. ஏய், உனக்கு அம்பிட்டு தான் மரியாதை. அண்ணனை பத்தி ஏதாவது பேசுன? ஏ சக்தி, இப்ப இவ வெளியில போல இவளை அடிச்சு தூக்கி கடல்ல கொண்டு போய் போட்டு வந்துருவேன். மரியாதை இவளை வெளில போக சொல்லு. அவர் சொல்ல மாட்டாரு, அவர் சொன்னாலும் நான் போக மாட்டேன். மிஸ்டர் குணசேகரன், நீங்க வாய் தரங்க. அவர் சொல்ல மாட்டார், நான் சொல்றேன். என்னடி வேணும் உனக்கு? ஆமா, எதுக்கு நான் உங்ககிட்ட வந்து எங்க குடும்ப விவகாரத்தெல்லாம் சொல்லணும்? அடுத்தவன் காசுல ஓசில நிர்வாகம் பண்ணலாம்னு நினைச்சு வாயை பொழந்துக்கிட்டு அலைவீங்க. நாங்க வந்து ஐயா எங்களோட குடும்பத்துல இப்படி எல்லாம் நடக்குது, இப்படி சொத்து இருக்குன்னு பட்டியல் கொடுக்கணுமாக்கும். உங்க பேராசைக்கெல்லாம் நீங்க இடிபட்டீங்க. அதுக்கு நாங்கெல்லாம் ஒன்றும் பொறுப்பு கிடையாது. சரியான அலைஞ்சாங்கூட்டம். இருப்பா இங்க பாரியா நாச்சப்பன், உன் பொண்ணை நாங்கள் கல்யாணம் பண்ணி கூட்டு வந்தது குடும்ப நடத்த மட்டும்தான். அதை மட்டும்தான் செய்யணும், புரியுதா? எங்க வீட்டில் இருக்கிற அண்ணன் தம்பி 4 பேரோட பொண்டாட்டிமார்களும் அப்படித்தான். இந்த நிக்கிறாள் என் பொண்டாட்டி மூத்தவ ஈஸ்வரி, அவன் நம்பர் 1. ஞான பொண்டாட்டி இந்த நிக்கிறாள் ரேணுகா, அவன் நம்பர் 2. கதிர் பொண்டாட்டி இந்த இருக்காள நந்தினி, அவன் நம்பர் 3. உன் பொண்ணு 4, நம்பர் 4. அப்படித்தான், தெரிஞ்சுக்க. மற்ற எந்த உரிமையும் கிடையாது. எந்த உரிமையும் கேட்டு என்னை தேடி வரக்கூடாது. வந்தா உனக்கு மரியாதை கிடையாது. அப்படித்தான் சொல்லுவேன். இங்க பாரியா, இதுக்கெல்லாம் சம்மதம்னா பெருக்கின தாலியை கழுத்துல போட்டுக்கிட்டு உன் பொண்ணை என் வீட்டுக்கு அனுப்பி வை. இல்லைன்னா அத்தறிஞ்சிட்டு வேற எங்கேயா போக சொல்லு. உனக்கும் உன் குடும்பத்துக்கும் கோடி கும்பிடு. என் குடும்பத்துக்கும் என் தம்பிக்கு ஏற்ற மாதிரி நான் வேற பொண்ணா பார்த்து கட்டி வச்சுக்கிறேன். தேவையில்லை, அத்து விட்டுறோம் நாங்க. என்ன பாக்குற? என்னையா பாக்குற? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் உன் வீட்டில் எதுவுமே சொல்லாம இருந்திருக்காங்க உன் பொண்டாட்டி இந்த கராட்டக்காரி எல்லாம். இதுக்கு என்ன அர்த்தம்? உன்னை இவ்வளவுதான் மதிக்கிறாங்கன்னு அர்த்தம். புரியுதா இல்லையா? இந்த பொழைக்கிறதுக்கு பேசாம தூக்கு மாட்டிட்டு தொங்கலாம். பாரியா, நீ தொங்குவையோ வாழ்வையோ அது ஓம் பிரியம். தாலி பெருக்கி கழுத்துல போட்டுக்கலாம் உன் பொண்ணு. அந்த தாலி அவள் கழுத்துல போட்டுருப்பாளோ இல்லை கழட்டி எறிவியோ அதுவும் உன் பிரியம். ஆனால் அந்த பொண்ணு எங்கள் வீட்டுக்கு வேணாமியா. நீ கம்பெனி நடத்துவியோ கருமாதி நடத்தியோ உன் பொண்ணை வச்சுக்கிட்டு என்ன வேணாலும் செஞ்சுக்க. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நடத்து, கருமாதியை நடத்து. ஏய் தள்ளு, சொல்லுங்கம்மா. இன்னையோட பீடை விட்டுச்சு எனக்கு. ஏய் எல்லாம் கிளம்பி வாங்கப்பா, ஊருக்கு போய் சேரணும்.
இப்போ எதுக்குப்பா இந்த கல்யாணம்? என்ன அவசரம்? எனக்கு மேரேஜை பத்தி யோசிக்கிற வயசே இல்லையப்பா. இப்படி அவசரமா கல்யாணம் பண்ணி வைக்கவா என்னை படிக்க வச்சிங்க? என்னோட விருப்பம் என்னன்னு கேட்கணும்னு உங்களுக்கு தோணலையா? அப்பா என்ன செஞ்சாலும் பெஸ்டா இருக்குங்கிற நம்பிக்கை உனக்கு இருக்கா இல்லையா? அப்பாவை நீ நம்புறியா இல்லையா? வெறும் பணத்துக்காக தான் உன இந்த கல்யாணத்தை பண்ணிக்க சொல்றீனான்னு கேட்டா இல்ல. பணத்தை தாண்டி அந்த ஆதி குணசேகர் கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? அவர் உன்னை பத்தி என்கிட்ட பேசின விதம். இன்னைக்கு இருக்கிற உலகத்துல உங்க பொண்ணு பார்க்க ரொம்ப அழகா இருக்கா, என் தம்பிக்கு பொருத்தமா இருப்பான்னு லுக்ஸை பத்திலாம் பேசாம இந்த மாதிரி படிச்ச பொண்ணு எங்க குடும்பத்துக்கு மருமகளா வந்தா எங்களுக்கு பெருமையா இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது என்னால எப்படிமா மறுக்க முடியும்? உன் படிப்பையும் உன் அறிவையும் பார்த்து கல்யாணம் பண்ற குடும்பம் அதை வேஸ்ட் பண்ணி கிச்சன்லயா கொண்டு போய் நிறுத்துவாங்க உன்னை? உன்கிட்ட ரிக்வஸ்ட் பண்றேன், ஆதி குடும்பம் உனக்கு பெஸ்டா இருக்கும்னு எனக்கு தோணுது. கல்யாணம் பண்ணிக்கோடா, நல்லா இருப்ப. அப்பா, 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது சோஷியல்ல மார்க் கம்மியா வாங்கிட்டான்னு அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது. இப்போ உன் லைஃபே மொத்தமா நாசமாகிட்டேன்னு தெரியும் போது எனக்கு ஒன்னும் ஆகல. இங்க பாரு, குத்துக்கல்லு மாதிரி நிக்கிற, குத்துக்கல்லு மாதிரி நிக்கிற. என் பொண்ணோட கனவு வாழ்க்கை எல்லாம் தொலைஞ்சு போச்சுன்னு தெரிஞ்சும் நான் இப்படி நிக்கிறேன் பாரு. குணசேகர் சார் சொன்ன மாதிரி எனக்கு தொங்கறதுக்கு தைரியம் இல்லடா. ஏதாவது வந்து அப்படியே செத்து போயிடலாம் பாக்குறேன்டா. இதுக்கு மேல நான் எதுக்கு இருக்கணும்? எதுக்கு இருக்கணும்? அப்பா இப்படி எல்லாம் பேசாதீங்கப்பா. இல்லம்மா, இந்த கல்யாண விஷயத்துல உங்க எல்லாருக்கும் சந்தேகம் இருந்துச்சு, எல்லாருக்கும் பயம் இருந்துச்சு, உங்க அம்மாவோட மனசுல 1000 கேள்வி இருந்துச்சு. அப்ப நீ கூட என்ன சொன்ன? அப்பாவே இதை டிசைட் பண்ணட்டும் சொன்னல. திரு, நீ என்ன சொன்ன? வேண்டாம் சொன்னல, கொஞ்சம் யோசிச்சு பண்ணுப்பான்னு சொன்னல. நான் தான் ஒண்ணு திட்டிட்டு பெரிய இவ மாதிரி பேசி ரொம்ப கான்பிடென்ட்டா நின்னம்மா. 1/2 மணி நேரம் முன்னாடி வரைக்கும் கண் முன்னாடி நடந்ததெல்லாம் உண்மை நம்பினேன். இல்ல, ஐ எம் ராங். ஐ ஹவ் ஆல்வேஸ் பீன் ராங். நான் வாழ்க்கையில் எடுத்த ஒவ்வொரு முடிவும் தப்பு. ஐ எம் a failure.